Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் பெய்து வரும் மழையின் காரணமாக வள்ளுவர் கோட்டம் ராமா தெருவில் தேங்கியுள்ள மழைநீரை அப்பகுதி மக்களே சீர் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சென்னை புறநகர பகுதிகள் முழுவதுமே கடந்த 4 நாட்களாகவே மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள் முழுவதுமே இந்த மழைநீரானது தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு முதலிருந்தே பெய்து வரும் மழையின் காரணமாக சென்னை புறநகர் தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது தேங்கியுள்ளது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை வள்ளுவர் கோட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ராமாபுரம் தெருவில் தான் நின்று இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக தாழ்வான இடங்கள் என்பதாலும் மழைநீர் பொறுத்தவரையுமே தற்போது ஒரு 3 அடி வரை சாலையில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதிகளில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணிகளில் பார்த்தோம் என்றால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் முழுவதுமே வெளியே செல்லாமல் பொதுமக்களுக்கு மிகவும் சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளை தூய்மை பணியாளர் ஒரு புறம் செய்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் சேர்ந்து இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பொதுமக்கள் செய்யும் பணிகள் குறித்தும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த மழை டைமில் உடனே இதெல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். உடனே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ஏரியா எந்த ஏரியா கேட்கும்? இதான் நுங்கம்பாக்கம். உங்கள் ஏரியாவில் இந்த இடத்துல எப்படி தண்ணி நிற்கும்? லாஸ்ட் இயர் எப்படி நின்றுச்சிங்களா? இப்படி தான் நிற்கும். எப்பயுமே மழை வந்தால் இப்படி தான் நிற்கும். இப்போ இதனால் என்னென்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே தண்ணி வர பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் இங்கே வந்தது கிடையாது. இந்த மாதிரி ரோட்டில் தான் நிற்கும். இந்த ரோடு மட்டும், இந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி. இந்த குழந்தைங்க நைட் டைமில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக வயசான முடியாது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். மேடு பள்ளமாக இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு போவாங்க. என்ன பண்ணுறது? எங்கே மேடு எங்கே பள்ளம்னு தெரியறதில்ல. டக்குன்னு வச்சோம்னா இந்த மாதிரி வாங்கிடும். பார்த்து தான் வரணும். எப்பயுமே நிற்கும். முட்டி அளவு தண்ணி நிற்கும். இங்கே தண்ணி நிற்குது. இப்போ பாரு, மழை பெய்ஞ்சா இந்த இடம் மட்டும் கம்பல்சரி நிற்கும். அதேமாதிரி அந்த இடத்துல நிற்கும். வேற எதுவும் தண்ணி நிற்கிறேன், ஆளுங்க போக முடியல, வர முடியல. தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணுங்க. தண்ணி போகிறதுக்கு டீசெண்டாக ஒரு ஜல்லாடை மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு சம்ப் மாதிரி வைக்க சொல்லுங்க. வச்சாங்கன்னா அது பாட்டு இறங்க குப்பைக்கு போல அள்ளி போடலாம். தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணுங்க. தண்ணி போகிறதுக்கு மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணீங்களா? நீங்கள் எதுக்காக க்ளீன் பண்ணீங்க? அப்போ பண்ணுவீங்களா? நீங்கள் எப்பயும் பண்ணுவேன். தண்ணி நிற்கிறதா 4 பேர் வராங்க போகிறாங்க, கஷ்டமாக இருக்குல்ல, அதனால பண்ணி விடுவேன். எப்பயும் பண்ணுவேன். இங்கே இல்லை, எல்லாத்துலேயும் பண்ணுவேன். முறையான மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே ஆனால் பராமரிப்பின்றி காணப்படும் பகுதிகளில் முறையான பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரன், செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை.